எதை குறித்து பார்க்க போகிறோன்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட 10 கனிகளை பார்க்க போகிறோம். மத்திய 25 அதில் 10 கனிகளை பற்றி சொல்லியிருக்கல, அதில் ஒரு 5 கனிகை எப்படி இருந்தாங்க, இங்கே ஒரு 5 கனிகை எப்படி இருந்தாங்க பார்க்க போகிறோம். 10 கனிகையில் 5 கனிகை புத்தி இல்லாத கனிகை, மற்ற 5 கனிகை புத்தி உள்ள கனிகை. இந்த புத்தி உள்ள கனிகை அவங்க மலைவாழன் சந்திக்க போயிட்டு இருந்தாங்க. அப்போ புத்தி உள்ளவங்க என்னையும் டீ பற்றி எடுத்துக்கொண்டாங்க, எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துக்கொண்டாங்க. புத்தி இல்லாதவங்க எண்ணெயும் எடுக்கல, டீ பட்டி மட்டும் எடுத்துக்கினாங்க. அப்படி போகும்போது நைட் ஆயிடுச்சு. அப்புறம் மழை வரத்துக்கு லேட்டாக சொன்னாங்க. அவங்க தூங்கினாங்க. அப்புறமா மழை வளர் வருகிறான்னு சத்தம் உண்டாச்சு. அப்புறம் எழுச்சிக்கினாங்க. அப்புறமே இவங்க எண்ணெயும் எடுத்துக்கொண்டாங்க, டீ பட்டி எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துக்கிறாங்க. இவங்க டீ பட்டி மட்டும் எடுத்துக்கினாங்க, எண்ணெய் எடுக்கல. அப்புறமா நெருப்பு அப்படியே புத்தி இல்லாதவங்க அணைய ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா ஆரம்பிச்ச உடனே புத்தி உள்ளவங்களுக்கு போய் கேட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாங்க சொல்லும்போது, நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுத்தோன்னே எங்களுக்கு காலியாடும், அதனால் கடையில் போய் வாங்கி சொன்ன உடனே இங்கே போய் கடையில் வாங்குறாங்க. அவங்க அப்படிக்கா போகும்போது மலைவாழல் இவங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க புத்தி உள்ளவங்கள. அப்புறமா இங்கே கது ஏசவே கது தருங்க சொல்லும்போது கதவு தட்டுறாங்க. நாங்களும் அறியேன், தூரமாக போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? புத்தியில் கனிகள் போல் இருக்கணும், புத்தி இல்லாத கனி போல் இருக்கக்கூடாது. என்னன்னா எப்படி பார்க்கலாம் அப்படிக்கா, ஒற்றுமை, அன்பு, பரிசுத்தம், நீதி, மனமான சந்திக்கிற ஆயத்தம், இதுதான் எண்ணெய்கள் வச்சுப்போம். எண்ணெய் இல்லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சண்டை, போட்டி, பொறாமை, மனவாழ சந்திக்க ஆயத்தமே இல்லாத குணம், அப்புறம் மற்றவங்களை சிநேகிக்காதபடி இல்லாத பார்த்தோம்ல. நம்ம எது போல இருக்கணும்னா, எண்ணெயை வச்சிருந்தவங்க போல இருக்கணும், புத்தி உள்ளவங்களை போல இருக்கணும், புத்தி இல்லாத போல இருக்கவே கூடாது. நாம இப்போ எப்படி இருக்கோம்? ஆண்டவருக்கு பயந்து பைபிள் படித்து உங்களுக்கா ஜபா பண்ணி இருக்கிறோமானவன் அவங்க கைக்கு ஆயத்தமாக விழிப்புணர்வு இருக்கணுமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு வாழை நம்ம ஆயத்தப்படாமல், நமக்கு தெரியாமல் பைபிள் படிக்குவாங்கமே, ஜெபம் பண்ணாம அப்படி இருந்தோம்னா, நம்மளும் புத்தி இல்லாத போல இருந்தோன்னா ஆண்டோடு போகாம கைவிடப்படுவோம். அதனால எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் போல உணர்ந்து சிந்தித்து கர்த்தருடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமா இருந்து வார்த்தையின்படியே வாழப்போகுது. நாம் ஒரு நாள் கர்த்தர் வரும்போது அவரோடு கூட நாமளும் போவோம். ஆகவே சிந்தித்து மனம் திரும்பி ஆயத்தப்படுவோம்.